ரகசிய ஓட்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் போய் ஒரு நாள் அரிடாப்பட்டி மக்களோடு நடத்திய போராட்டத்துக்கு அடிபணிந்திருக்கு ஒன்றிய அரசு. டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்துல அந்த ப்ராஜெக்டை ரத்து செய்கிற முடிவுல ஒன்றிய அரசு இருப்பதாகவும் தகவல் வெளியாகுது. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மக்களுக்கு எங்க எந்த பிரச்சனைனாலும் முதல்ல போய் நிற்கிறது நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கும். அதுலயும் அந்த பிரச்சனையின் தீவிரத்தை அறிந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் களமிறங்கினாரு அப்படின்னா நிச்சயமாகவே அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அறிந்த விடயம். அதன் காரணமாகவே பல்வேறு பகுதி மக்களும் தங்களுடைய போராட்டத்துக்கு சீமான் வரணும், சீமானாலதான் இதை தீர்க்க முடியுங்கிற ரேஞ்சில அவர் அழைப்பாங்க. ஆனா தேர்தல் நேரத்துல காசை வாங்கிட்டு அவருக்கு ஓட்டு போடாம விடுறது அப்படிங்கிறது இன்னொரு விடயம். ஆனா கல அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்லயே மக்களுக்கான போராட்டத்துல போய் நிற்கக்கூடிய ஒரே தலைவராக இருக்கிறாரு. அப்படிதான் இந்த டங்ஸ்டன் விவகாரத்திலையும் மதுரையில அரிடாப்பட்டி மக்கள் தொடர்ந்து ஒரு மாத காலமாக போராடி வந்த சூழல்ல வேற வழி இல்லாம இதற்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதிய திமுக அரசு இப்போ நாங்க அதுக்கு எதிராக கொண்டு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நேற்றைய தினம் அந்த மக்களிடையே சீமான் அவர்கள் போராட்டத்துல கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை ஆற்றியிருந்தாரு. மக்களும் அவரை ரொம்பவே பயபக்தியோடு பார்த்தாங்க. நமக்காக ஒரு தலைவன் வந்திருக்கிறான் அப்படிங்கிற ரேஞ்சில சீமான உற்று கவனித்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் சீமான் ஒருவர் மட்டும்தான் களத்துக்கு போயிருந்தார். மற்றபடி இயக்கம் சார்ந்து பல்வேறு தரப்பினர் போனாலும் மற்ற கட்சிகளின் பிரதிநிதிகள் போனாலும் கட்சியின் தலைமை அப்படிங்கிற ரேஞ்சில சீமான் அவர்கள் தான் போய் அங்க கர்ஜித்திருந்தாரு. இந்த சூழல்ல இப்போ இந்த திட்டத்தை ரத்து செய்ய முடிவுல ஒன்றிய அரசு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது நிச்சயமாகவே சீமான் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. சீமான் மூலமாக அந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சீமான் அவர்களுடைய பவர்ஃபுல்லான வாதங்களும் அவருடைய போராட்டமும் அந்த மக்களுக்கான ஒரு விடிவை பெற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்னா நாம் தமிழர் தம்பி தங்கைகள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு 30 நாளைக்கும் மேலாக நடந்த போராட்டத்துல சீமான் அவர்கள் வந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் கிடைத்திருப்பது அப்படிங்கிறது அந்த மக்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இதை தாண்டி அரசியல் ரீதியாகவும் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் அனைத்து தலைமைகளுமே கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. முக்கியமா முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து பிரதமர் மோடி வர சீமான் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை ரொம்ப தீவிரமாக கண்காணிக்காங்க. அவர் எந்த அளவுக்கு மக்களுக்காக களம் இறங்கி ஒவ்வொரு போராட்டத்தையும் வெற்றி பெற செய்யறாரு அப்படிங்கிறதையும் பார்த்து தான் இருக்கிறாங்க. சோ ஒவ்வொரு தலைவர்களும் இந்த அளவுக்கு சீமான நோட் பண்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுமே சீமானவர்களை நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அனைவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா எங்க மக்கள் பிரச்சனை வந்தாலும் அதிகாரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு குரலாக சீமானவர்களுடைய குரல் தான் இருக்கு. அந்த அளவுக்கு மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு தலைவராக தான் சீமானவர்கள் இருக்கிறாரு. மற்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது, அடுத்து போய் ஷூட்டிங்ல நடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக இல்லாம மக்களுடைய பிரச்சனைக்காக உண்மையா களத்தில் நின்று அதற்கான ஒரு தீர்வு வரும் வரை சீமானவர்கள் களமாடிட்டு இருக்கிறாரு. நாம் தமிழ் தம்பி தங்கைகளுமே அந்த மாதிரியான ஒரு வீரியமான செயல்பாட்டோடு இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் எங்க போராட்டம் நடந்தாலும் சீமானவர்களையும் சீமான் தம்பிகளையும் கூப்பிட்டு எங்கள் போராட்டத்தை வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற ரேஞ்சில அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க. சோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தேர்தல் அரசியல நாம் தமிழ் கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரியான ஒரு கட்சி தமிழ் மண்ணுக்கு தேவை அப்படிங்கிறது தான் அனைவரோட எண்ணமா இருக்கு. நன்றி, வணக்கம்.